நம்ம எல்லாரும் ஈஸியா சொல்லுவோம், நம்ம கொத்தடிமைங்க ஊபிஸ்ன்னு திமுக காரனை பார்த்து கிண்டல் பண்ணுவோம். ஆனா உண்மையில ஒரு திமுக காரனா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு திமுக தொண்டனா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சொந்த கட்சிக்காரன் காரி துப்புவான், கூட்டணி கட்சிக்காரன் காரி துப்புவான், எதிர்கட்சிக்காரன் காரி துப்புவான், அதிமுக வந்து சேர்ந்த கட்சிக்காரங்க எல்லாம் காரி துப்புவாங்க. நேத்து வந்தவன் எல்லாம் அமைச்சர் ஆயிட்டா, 50 வருஷமா கொத்தடிமையா இருந்து என்ன சாதிச்சேன்னு வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரம்மா காரி துப்போம். நீட்டு எப்பமா ரத்து பண்ணுவீங்கன்னு பெத்த பசங்களே காரி துப்புவாங்க. கருணாநிதி, ஸ்டாலின், அழகிரி, கனிமொழி, உதயநிதி, இன்பநிதினு கடன் வாங்கி எத்தனை பேருக்கு நான் போஸ்டர் ஒட்டுவேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரி துப்புவாங்க. இன்னைக்கும் ஒரு நாள் சூடு சொன்ன வந்து இந்த கொத்தடிமைங்க அறிவாலயத்துக்கு போய் எதிர்த்து கேள்வி கேட்டா திமுகவோட தலைவர்களே காரி துப்புவாங்க. இப்படி அத்தனை பேரும் காரி துப்புனாலும் தொடச்சுக்கிட்டு வெளியில வந்து வீராப்பா, திராவிட மாடலு, சமூக நீதி, விடியலாட்சி, வெங்காய பச்சின்னு வீராப்பு பேசிக்கிட்டே அவங்க சுத்தணும். இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு ஒரு திமுக காரனா வாழ்றதை விட ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியக்காரனா சேர்ந்துக்கிறது பெட்டர். எனக்கு இப்ப எல்லாம் திமுக காரங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கும்.